அனுபமா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். புள்ளியிலையுமே திருமா அவர்களை விமர்சனம் செய்யல. ஏன் திருமா அவர்கள் விஜயை நேரடியா தாக்குதல் செய்யறாங்க? இல்லை, நேரடியாக தாக்குவது என்பது விஜயை தாக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நோக்கம் கிடையாது. எங்கள் தலைவர் எதை பேசினாலும் கருத்தியலாகவும் கொள்கை ரீதியாகவும் பேசக்கூடியவர். யார் மீதும் தனிப்பட்ட வெறுப்போ அல்லது விருப்போ கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுப்பவர் அல்ல. தமிழ்மணி சார் ஒரு வெறுப்பை பற்றி சொன்னார். நான் பின்னாடி மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞருக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடன் வரப்போகிறேன் என்று அறிவித்தவுடன் அதை உடனே வரவேற்றவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். அவரை வரவேற்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து, அவர் கட்சி தொடங்கினார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வாழ்த்து தெரிவித்து, அவர் அம்பேத்கர், காமராஜர், பெரியார் போன்றவர்களை கொள்கை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டதை வரவேற்றவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். ஆனால் எப்போ நாங்கள் அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறோம்னா, அவர் அறிவிச்சதெல்லாம் ரைட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுதான் கொள்கைன்னு சொல்றாரு. எப்போ விமர்சிக்க ஆரம்பிக்கிறீங்க? அதுதான் அவங்க கொள்கைன்னு சொல்றாங்க. எப்போ விமர்சிக்க தொடங்குறோம்னா, அவர் தான் அறிவித்த அறிவிப்புகளுக்கு தன்னுடைய அனைத்து விதமான அவர் எதிர்பார்ப்புக்கெல்லாம் அவர் முரண்பாடாக அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சுக்களும் தொடங்குது. அப்படி என்ன முரண்பாடாக பேசிட்டார்? இல்லை, எங்கள் தலைவருடைய இந்த பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தலைப்பு வச்சுருக்கீங்கன்னா, கொள்கை சார்ந்து அவர் பேசுவதில்லை, வெறுப்பு அரசியலைத்தான் பேசுகிறான்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், கொள்கை சார்ந்து பேசுவது என்பது வேறு. கொள்கை என்பது இதுதான் நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை, நாம் இன்னும் வழிகாட்டிகளாக ஏற்றிருக்கிறோம், அஞ்சலி அம்மாளுடைய சமூக நீதிக்காக, பெண் விடுதலைக்காக போராடினாங்க என்று எஜுகேட் பண்ணுவது என்பது கொள்கை சார்ந்த அரசியலை பேசுவது. சார், சதா காலமும் திமுகவை விமர்சிக்கிறதும், தனிப்பட்ட முறையில் தாக்குறதும், அவங்களுடைய குடும்பத்தை குறித்து பேசுவதும், அதே போல அங்குள்ஸை குறித்து அவர் என்ன பேசுறாரு சார்? என்ன அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. குடும்பம்னா அவங்களுடைய வாரிசு அரசியல் அது இதுன்னு பேசுறதெல்லாம் சொல்றேன். அது தனிப்பட்ட முறையில் மகாராஜா அரசர் குடும்பம்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? அது அது குடும்பத்தை விமர்சிப்பது தானே. என்ன அது போல அது கட்சி அபகரிச்சுக்கிட்டாங்களே சொல்றது தானே சார்? சார், துரைமுருகன் அவர்களே சொல்றது தானே. என்னது சோழ சாம்ராஜ்யம் மாதிரி அப்படின்னு கட்சிக்குள்ளே இருந்து சொல்றது தானே அவர் சொல்றாரு. சார், அவங்க வேற டைமென்ஷன்ல சொல்றாங்க. வேற அதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எப்படி தமிழர்களுடைய ஆட்சியை நடத்துனாங்க, எப்படி எல்லை கடந்து வரையறை கடந்து அவர்கள் எல்லாருக்கும் ஆட்சியை நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க என்கிற அர்த்தத்தில் சொல்வது. சரி, இவங்க சொல்றது என்னன்னா, அப்பாவுக்கு பிறகு புள்ள வந்துட்டாரு, இது வாரிசு அரசியல், மகாராஜா, இளவரசர் என்று விமர்சிப்பது. இப்ப இதுதான் குடும்பத்தை சார்ந்து விமர்சனம் செய்வது. திமுக என்னன்னா, திமுகவை விமர்சனம் செய்யறதுக்கு பதிலடி விசிகா கொடுக்கறாங்க. இல்ல சார், திமுக பதில் விசிகா களத்துல இறங்குறாங்க. அப்படி கிடையாது. கொள்கை, அதாவது கேள்வி கேட்கறாங்க உங்களை. இப்போ அதாவது நிருபர்கள் கேள்வி கேட்டது அவர் பதில் சொல்றாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நீங்க பேட்டி எடுத்து பாருங்க. கேள்விக்கு தான் பதில். அது என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை சார்ந்து இவங்க எங்கேயுமே பேசல சார். இப்போ SIR போராட்டம் கூட நடத்துறாங்க சார் தாவேக்காவில். SIR போராட்டத்தில் கூட நீங்கள் யாரை விமர்சித்து பேசியிருக்க வேண்டும்? நீங்கள் பிஜேபி அரசை தான் எல்லாரும் விமர்சித்து பேசுகிறாங்க. அவங்களும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து கொண்டு இப்படி ஒரு அவசர கதியில் இப்படி ஒரு ஒரு சட்டவிரோதமாக, அரசமைப்பு சட்ட விரோதமாக இப்படிப்பட்ட நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதுதான் என்று எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா? அது குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா? தேர்தல் ஆணையத்தை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா? பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா? அங்கே போய் கூட திமுக விமர்சிக்கிறீங்க. திமுகவும் SIR எதிர்க்கிறாங்க, அதுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க, போராட்டம் நடத்திருக்கிறாங்க. நான் சொல்லி முடிச்சேன் சார். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, SIR எப்படி எதிர்கொள்ளணும்னு எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்திலும் கூட தாவேகா முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போது எல்லா இடங்கள்லையும் திமுகவை எதிர்ப்பது மட்டுமே குறிக்கோள். ஸ்டாலின் அங்கன்னு சொல்கிறது, ஸ்டாலின் CM சாருன்னு சொல்கிறது, இப்படி முழுக்க முழுக்க
ஒரு வெறுப்பை கட்டமைக்கிற, திமுக மீதான ஒரு வெறுப்பை கட்டமைக்கிற. அதாவது அதே போல சார் சொல்லுவது எதையுமே திமுக பொருட்படுத்தலையே, விசிக தானே அது ஒரு பெரிய பொருளாக எடுத்துக்கொள்ள. அப்படி கிடையாது. பொருளாக இது குறித்து முதலமைச்சர் எங்கேயா விமர்சனம் பண்ணிருக்காரா? என்னன்னா சார் நான் கேக்குறேன், இது குறித்து முதலமைச்சர் எங்கேயா விமர்சனம் பண்ணியிருக்காரா? இல்ல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரா? டாக்டர் திருமாவர்கள் மட்டும் ஏன் எல்லா வரைக்கு வரை விமர்சனம் செய்யறாரு? சார் எங்களுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இருக்கிறது, தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற பதைப்பு இருக்கிறது சார், அதுதான் காரணம். முதல்வருக்கும் துணை முதல்வருக்கு இல்லைங்கிறீங்களா? இல்ல அப்படி நான் சொல்லல. அவங்க கட்சியை சார்ந்தவங்க யாரும் பேசாம இல்ல. நீங்க ஏன் துணை முதலமைச்சர் பேசாம இருக்காரா? முதலமைச்சர் கூட பேசாம இருக்காரா? முதலமைச்சர் அவருடைய ஸ்டேஜ்ல பேசுறாரு. விஜய் அவர்கள் குறித்து இதுவரைக்கும் சார் அவருடைய ஸ்டேஜ்க்கு ஏற்ப அவர் பேசுகிறார். என்ன பேச விடுங்க. நீங்க இடையில டைவர்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. டைவர்ட் பண்ணாதீங்க. நான் வந்து லெட் மீ கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட். சரிதானா? ஏன் துணை முதலமைச்சர் பலமுறை பேசியிருக்கிறாரு. ஒரே ஒரு கமெண்ட் சொல்லுங்களேன் சார். அவர் பேரை சொல்லி தான் சொல்லணும் அவசியம் ஒரே ஒரு இல்ல, பேர் சொல்லாம சொன்ன ஒரு கமாண்ட சொல்லுங்க. உங்களுக்கு நினைவு இருக்கிறது, முதல்வரோ துணை முதல்வரோ விஜய் கமாண்ட் பண்ணது ஒன்னு சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, இந்த நேற்று வந்த காளான்கள்லாம் திமுக வீழ்த்த பார்க்குறாங்கன்னு சிஎம்ஏ சொன்னாரா இல்லையா? அது யார? விஜய் தான் சார். விஜய் தான் நேரடியா சொன்னா என்ன? அது அவரு ஸ்டேச்சருக்கு தகுந்த மாதிரி பேசுவார் சார். யாருக்கு பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும், நேரடியாக சொல்லணும், மறைமுகமாக சொல்லணும், அவங்க முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ண முடியாது. எங்கள் தலைவர் ஏன் பேசுகிறாருன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே விஜயை வைத்து ஒரு அரசியல் ஆட்டத்தை பாஜக ஆடிக்கொண்டிருக்கிறது. இங்கே மதவாத சக்திகள் கால் ஊன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். விஜய் என்பது, தாவேகா என்பது, நான் நேரடியாக சொல்லுகிறேன், பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை. நாங்கள் வந்து நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை என்பது அவர் மேல ஒரு வெறுப்பை போடுறீங்க. இது பாஜக ஆர்எஸ்எஸ். அவர் ராகுல் காந்தி கூட பேசிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி வழிகாட்டுதல் கொடுக்கிறாரு, ராகுல் காந்தியோட தொடர்ந்து போன் கால்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுகிறது, பாஜக வழிகாட்டுகிறது. தமிழ்நாட்டில் சார் ரெண்டு விஷயம் சார். ஆர்எஸ்எஸ் பாஜக இன்றைக்கு அதாவது பெற்றெடுத்த குழந்தை தாவேகா, தத்தெடுத்திருக்கிற குழந்தை நாம் தமிழர். அவங்க யாரும் இல்ல. நான் அதுக்கு மேல பேச முடியாது. நான் ஒரே ஒரு காங்கிரஸ் தொடர்ந்து விஜயோடு பேசுகிறதா? இல்லன்னு சொல்லிட்டாங்களே சார். நான் இன்னும் சொல்றேன், காங்கிரஸ் உடைய எம்பி அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்காங்களா? விஜய் அவர்கள் காங்கிரஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இல்லைன்னா அங்கிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாங்க, இல்லைன்னு எங்க சொன்னாங்க சார்? ஒரு விஷயம் வச்சுங்க, என்ன விஷயம் அரசியல் புரசலாக அல்லது அப்படிப்பட்ட காங்கிரஸோட, அதாவது விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு நிலைநிறுத்தணும் பாக்குறீங்களே ஒழிய ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கு நீ அளவு போட மாட்டீங்க. ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. சொல்லுங்க சார். இல்ல உங்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா எனக்கு தெரியல. நான் கேக்குறேன், எனக்கு என்ன காங்கிரஸ்ல பேசும்போது ஆர்எஸ்எஸ் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சார்? பதில் சொல்றேன் சார். சார் இப்போ வந்து காங்கிரஸோட நிலைப்பாட்டை வந்து தெரிவிக்க வேண்டிய பொறுப்புல வந்து மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் சார், ராகுல் காந்தி இருக்கார் சார், இங்க தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை இருக்கார் சார். இவங்க சொல்றதா நிலைப்பாடு. இவர்கள் சொன்னார்களா நாங்கள் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னார்களா? இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் அவங்க கமிட்டியே போட்டாங்க. 5 பேர் கொண்ட கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தையை வந்து தொடங்குறதுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ எங்க வந்து போன் கால்ல பேசினாரு சார். போன் கால்ல யார் வேணுமானு பேசலாம் சார். போன் காலில் யார் வேணுமாலும் யாருக்கிட்ட வேணுமாலும் பேசலாம். எங்க தலைவர் வந்து பிஜேபி ஆட்களை பார்த்தா கூட தான் பேசுவாரு. ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் கூட ஆர்எஸ்எஸ் வளர்ப்போடு ராகுல் காந்தி போன்ல பேசுறாரா? பாஜக வளர்ப்போடு ராகுல் காந்தி போன்ல பேசுறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நாங்க சொல்றோம். அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிந்த உண்மையை நாங்கள் ஃபீல் பண்றத நாங்க வந்து ஆய்வு பண்ணி நாங்க வந்திருக்கிற முடிவை நான் சொல்றேன். ராகுல் காந்தி ஏன் சொல்லல, இல்ல வந்து முக ஸ்டாலின் ஏன் சொல்லணும், நீங்க அவங்கள போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க. சரிதானா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, இங்கே இந்த இன்னைக்கு சமூக நீதி அரசு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை குலைத்து இங்கே வந்து பிஜேபி கொல்லைப்புறமாக இங்கே கால் ஊன்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு விஜய் போன்றவர்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க, நாம் தமிழர் போன்றவர்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதை எஜுகேட் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அக்கறையும் எங்களுக்கு கூடுதலாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். மீண்டும் வரேன். இருங்க ஒரே விஷயம், சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும், நீங்கள் அனுமதிக்கணும். ஏன்னா அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் சொன்னார், அதனால் நான் அனுபவிக்கணும். சார், வெறுப்பு அரசியல் என்பது அது இல்லை. ஒரு மதத்துக்கு வெறுப்பு அரசியல் இருக்குது சார். எங்கே இருக்குன்னா,
ஒரு மதத்தை சார்ந்தவங்களை இவன் எதிரி, ஒரு ஜாதியை சார்ந்தவனை இவன் எதிரி, இவனை நாம் ஒடுக்கணும், இவனுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது, இவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, இவனை கிணத்துல தண்ணி எடுக்க விடக்கூடாது, இவனை வந்து கோயிலுக்குள்ளே விடக்கூடாது என்பதுதான் வெறுப்பு அரசியல். சார் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பிரச்சனை சார் சொன்னார்ல சார், அதை வந்து முழுக்க முழுக்க உண்மைங்கிறது வெளியில் வந்துருச்சு. சார் பார்க்கல போல இருக்கு. நானே வீடியோ வந்து நொடி வயசாக நான் போட்டிருக்கிறேன். ராஜீவ்காந்தி என்ன பண்ணினார், எப்படி திட்டமிட்டு வந்தார், எப்படி எங்கள் தலைவரை காரை மறைச்சார், அதனால வந்து பின்னாடி இந்த எஸ்கார்டு வந்து எப்படி தடுத்துச்சு, அவங்கள்ட்ட இவர் எப்படி பிரச்சனைக்கு போனார், அங்கே வழக்கறிஞர்கள் வந்து எப்படி தடுத்தாங்க, ஏன் சார் வந்து அங்கே வந்து ஒரு தள்ளு முள்ளு ஒரு கைகலப்பு உருவானது என்பதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. சார் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் வந்து 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்காக அடிக்கலை என்று சொல்வதற்குள்ள சார் என்ன வந்து சில ஊடகங்களில் காட்டினாங்களோ அதை பார்த்துருக்காரு. ஆனால் எங்கள் தலைவருடைய ஃபுல் ஸ்பீச்சை பார்த்தாருன்னா நிச்சயமாக மரியாதைக்குரிய வந்து மூத்த வழக்கறிஞர் அப்படி பேச மாட்டார். எங்கள் தலைவருடைய பேச்சை வெட்டி ஒட்டி ஒளிபரப்புனாங்க. என்ன சொல்ல வந்தார் எங்கள் தலைவர்னா, அவர் என் காரை மறைச்சதுக்காக அந்த பிரச்சனை நடக்கலை, அங்கே வந்து அவரை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்கல்ல, அவர்களோடு இவர் இப்போ தகராறுக்கு போனார், அவங்கள முறைச்சாரு, உனக்குன்னா தலைவன் எனக்கு என்ன தலைவன், யாரா இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு பேசினார். அதனால அவங்கள முறைச்சதுனால அந்த அடிதடி வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை முடிச்சிட்டேன் உயிருக்கு ஆபத்தான நிலைமை மாதிரி வந்து அவர் சீன் போட்டு படுத்துருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட அடி உழுவுல ஒழுங்காலாம் அடிப்படலை. அதாவது என்னன்னா, அவரு பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறார்ல, அந்த அளவுக்கு அடி இல்லை என்பதைத்தான் அப்படி வந்து முழுக்க சொன்னாரே ஒழிய சார் சொல்ற தவறான விஷயம். வெறுப்பு அரசியல் என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருக்கும் கிடையாது. அன்பு அரசியல் தான், அறத்தின் அரசியல் தான், சமத்துவ அரசியல் தான். நான் கொள்கைனா என்னன்னு சொல்லிடுறேன். என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு செய்தி சார், நான் முடிச்சிடறேன். சார் என்ன சொன்னார்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதான் எங்களோட லட்சியம். அது இல்லை லட்சியம், அது வந்து இடைக்காலத்தில் ஒரு 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 குறிக்கோள். அது எங்கள் லட்சியம் என்னன்னா, சமத்துவ இந்தியாவை படைப்பது, ஜனநாயக இந்தியாவை படைப்பது, சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், பெண்ணடிமை ஒழித்து பெண்ணுரிமை காப்போம், வல்லாதிக்கத்தை வன்மையுடன் எதிர்ப்போம், பாட்டாளிகளை ஒருங்கிணைத்து பாட்டாளி வர்க்க விடுதலையை படைப்போம், அதே போல தேசிய உரிமையை பாதுகாத்து தமிழ் தேசியம் படைப்போம் என்பதுதான் எங்கள் கொள்கை. நான் திரும்ப வரேன். எந்த ஒரு பார்ட்டி வந்து எலெக்ஷன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலும் அங்க நீங்க உங்க கொள்கையை சொல்லணும். 2 விஷயத்தை சொல்லணும். ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்டி, தென் உங்க கொள்கை. எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், எலெக்ஷன் சொல்லியிருக்கோம். அது இப்போ பார்த்தாலும் அங்கே அந்த நெட்டில் இருக்கும். 2வது, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் கொள்கை, எங்கள் கொள்கையை முழக்கம்னு சொல்லி ஒவ்வொரு அதை கொள்கையை படிச்சுட்டு தான் அடுத்த மீட்டிங் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் போவோம். அங்கே கொள்கையில் பிறப்போக்கும் எவ்வளவோ இருக்கும். ஜாதி இல்லாத, மதம் இல்லாத, மத வேற்றுமை இல்லாத, மத நல்லிணக்கத்தோடு பாலின வேற்றுமை இல்லாத இப்படிப்பட்ட கொள்கையில தான் நாங்கள் ரிட்டனாக கொடுத்து, அது வந்து எலெக்ஷன் கமிஷனில் 3 செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய இதுக்கு போய் அதை ஸ்க்ரூட்னி பண்ணி, அது இன்டர்வியூ பண்ணி, அதுக்கு பிறகு லீகலாக அது ரெஜிஸ்டர் ஆகுது. இது எல்லா ப்ரொசீஜரும் எல்லா கட்சிக்கும் தெரியும். இப்படி ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. 1. 2வது, இப்போ நாங்கள் வந்து பாஜகவுடைய பி டீம் சொல்கிறாரு. நான் தான் திருநெல்வேலியில் எஸ்ஐஆருக்கு எதிர்த்து அந்த மீட்டிங்கில் நான் தான் தலைமை தாங்கினேன். அந்த மீட்டிங்கில் நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா, இந்த கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 நடந்த ஒரு கேஸை கோட் பண்ணி 13 ஜட்ஜி அமர்வு கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு அது பண்ணி அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன நீங்கள் அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிக்கலை பண்ணாலும் சரி, என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி, தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த அடிப்படை உரிமையை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. அதை இந்த எலெக்ஷன் கமிஷனும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்தது. இந்த ஓட்டு உரிமையே இல்லை, அடுத்த எலெக்ஷன் இந்த ரிவ்யூ வர்ற வரைக்கும் யாருக்குமே ஓட்டு இல்லைன்னு ஸ்கிராப் பண்ணது அடிப்படை உரிமையை மீறின செயல் அப்படின்னு கண்டிச்சு நானே பேசியிருக்கேன். ரெக்கார்டு இருக்கு. இப்படி எல்லாருமே பேசணும். அதனால வந்து நாங்கள் பேசுறதெல்லாம் ஆதாரத்தோடும் அளப்பறை இல்லாமல், பாசாங்க இல்லாமல், அடக்கத்தோடு, அளவோடு, நிதானமோடு, நெறி சார்ந்த ஒரு முன்னெடுப்பு. நீங்க என்ன கொள்கைலாம் சொன்னீங்களோ, ஜாதி பாலினம், இது அதனால இதுதான் அவங்களுடைய கொள்கை. அதனால ஒரே நிமிஷம் இருங்க, சொல்லி முடிச்சேன் கிட்டத்தட்ட விசிகா கொள்கை மாதிரி இல்ல, சொல்லி முடிச்சேன். அதனால இங்க இருக்கிறவங்களுக்கும்
இந்த டிவியை பார்க்குறவங்களுக்கும் இந்த நேயர்களுக்கும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னா கொள்கை இல்லாம தொடங்கவே முடியாது. தொடங்கணும்னா கொள்கை இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கங்க, பேசிக்க தெரிஞ்சுக்கங்க. அதே விசிக என்ன கொள்கை வச்சிருக்கோ அதே கொள்கையை தான் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாருக்கும் நான் தான் சொன்னேன், அது வந்து கொள்கைன்னு சொல்றாங்க. அது ஒரு முழக்கம், எல்லாருமே அந்த முழக்கத்தை பயன்படுத்துது. நீங்க பாருங்க. சரி இருக்கட்டும், குற்றச்சாட்டு உங்கள்ட்ட கொள்கை எடுத்து பாருங்க. கொள்கை என்னன்னு 1 2 3 இருக்கு, பாருங்க, படிச்சு பாருங்க. உங்கள்ட்ட கொள்கை இல்லைன்னு நாங்க சொல்ல வச்சிருக்கலாம். விசிகாவோட அதே கொள்கை தான் வைக்கிறாங்க. சரி இருக்கலாம் சார். ஒரே கொள்கையை 2 பேரும் வச்சிருக்கிறதுனால தமிழ்மணி சார் சொல்ற மாதிரி என்னன்னா நான் வந்துடுறேன். தமிழ்மணி சாருடைய ஒரு வலுவான கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. தமிழ்மணி சார் வச்சதுக்கு நீங்க பதில் சொல்லாது. அதாவது 2 பேரும் ஒரே கொள்கை வச்சிருக்கிறீங்க, அதனால விசிகாவுடைய ஓட்டு 2 பேருக்கும் சிதறிடும். அந்த அச்சத்துல தான் திருமாவளவன் அவர்கள் எதோ பேசுறாரு, டைரக்டா விஜயை காயின் பண்றாரு. இல்ல சார், அதாவது அதான் தமிழ்மணி சார் யாரும் வந்து இப்போ விஜய் வந்து கிறிஸ்துவர் அப்படின்னு யாரும் போய் ப்ரொபகண்டா பண்ணல. சார் வந்து அதை எந்த டைமென்ஷன் சொல்றாரோ அது உண்மையும் கிடையாது. என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் எங்கள்கிட்ட வந்து அரசியல் பயின்றவர்கள், எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள், எங்கள் தலைவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து வித்தாவைக்காவை எதிர்க்கல. மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இன்னும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் இன்னும் எதிர்க்கல. ஆனா விசிகா மட்டும் ஏன் எதிர்க்கு அப்படிங்கும் போது தமிழ்மணி சார் வைக்கக்கூடிய வாதத்தை இங்க கொண்டு வர வேண்டியது இருக்குல்ல. எல்லாரும் எதிர்க்கிறாங்க சார். அவங்கவுங்க இப்ப எங்க தலைவர் பேசினா மிகப்பெரிய விவாதமாக மாறுகிறது, அது வந்து செய்தி ஆகுது. அதனால வந்து நீங்க உங்களுக்கு தெரியுதான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா, எங்க ஓட்டு வந்து டேமேஜ் ஆகுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஹம்பக்கு. ரெண்டாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அதாவது இதுல வந்து ஒரு இலக்காரம் இருக்கிறதா பாக்குறோம். எல்லாரும் தான் ரசிகரா இருக்கிறாங்க விஜய்க்கு. எல்லா மக்களும் தான் அவரை போய் பாக்குறாங்க. ஆனா வந்து விசிகாவை மட்டும் இல்ல தலித்துகளை மட்டும் காயின் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப குறைத்து மதிப்பிடுவதா நான் பாக்குறேன். சரி இன்னொரு விஷயம், ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு கொள்கை இருக்கோ இல்லையா அதெல்லாம் சார், நான் எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட கவுண்டர் வரணும். ஏன்னா அவர் விஜய் குறித்து தான் பேச போறாரு, அதனால உங்களுக்கு கவுண்டர் வரணும். இது மட்டும் சார் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். டைம் நான் இன்னும் ஆரம்பிக்கல, ஒரு கவுண்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி.